மதுரை விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து சின்னவுடைப்பு கிராம மக்கள் சாலைகள் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நிலம் கையகப்படுத்துவதற்காக ஜேசிபி வாகனத்துடன் அதிகாரிகள் வந்த நிலையில் பொதுமக்கள் சாலையில் அமர்ந்தும் படுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நிலம் கையகப்படுத்தும் பணிக்காக நூற்றுக்கணக்கான போலீசார் சின்னவுடைப்பு கிராமத்தில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜேசிபி வாகனத்துடன் நிலம் கையகப்படுத்த வந்த அதிகாரிகளை இடைமறித்து சாலையில் படுத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான முழு விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். தற்போது சின்னவுடைப்பு கிராமத்தின் கள நிலவரம் எப்படி இருக்கு? மக்கள் அதிகாரிகள் கிட்ட என்ன விதமான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? நிச்சயமாக, அதாவது மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்த கூடாது என கிராம மக்களும், நிலத்தை கையகப்படுத்துவோம் என ஒரு பக்கம் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சுமார் 633.17 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்துவதற்காக மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்த உள்ள நிலையில் இதற்காக 2 நாட்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு அமைச்சர் மூர்த்தியிடம் பேச்சுவார்த்தைக்காகவும் சென்ற நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்படாத நிலையில் கிராம மக்கள் தற்போது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மற்றும் அதிகாரிகளே ஊருக்குள் நுழைய விடாமல் சாலையில் படுத்தவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நிலத்தை கையகப்படுத்துவதற்காக சுமார் அதிகாரிகள் 1000க்கும் மேற்பட்ட போலீசாருடன் தற்போது இந்த சின்னவுடைப்பு பகுதியில் குவிந்த வண்ணம் உள்ளனர். அதைத் தொடர்ந்து எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக போராட்டக்காரர்களை கலைப்பதற்காகவும் கண்ணீர் புகை கொண்டு வீசக்கூடிய வஜ்ரா வாகனம், 2 தீயணைப்பு வாகனங்கள், 2 ஆம்புலன்ஸ் போராட்டக்காரர்களை கைது செய்து அழைத்து செல்வதற்காக சுமார் 10க்கும் மேற்பட்ட காவல்துறை வாகனங்களும் நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது அதிகாரிகள் 2 ஜேசிபி இயந்திரத்துடன் கிராமத்திற்கு நிலத்தை கையகப்படுத்த முற்றுகைப்பட்ட போது கிராம மக்கள் அதிகாரிகளை உள்ளே விடாமல் சாலையில் படுத்தவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த கிராம மக்கள் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் 2 பெண்கள் என 12 பேர் ஊர் எல்லை பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டியின் மீது ஏறி தற்கொலை முயற்சிக்காக தயார் நிலையில் உள்ளார்கள். இந்த நிலையில் 4 நாட்கள் கால அவகாசம் கேட்டு கிராம மக்கள் தற்போது அதிகாரிகளை உள்ளே விடாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலத்தை கையகப்படுத்துவதற்கு முன்பாக தங்களுக்கு மாற்று இடம் மற்றும் மாற்று இடமாக 3 சென்ட் நிலமும் எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும். இந்த கிராம பகுதியில் உள்ள இந்த கிராம பகுதி முன்பு எப்படி இருந்ததோ, அதாவது அரசு பள்ளி, மருத்துவமனை, மயானம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்து மாற்று இடத்தில் ஏற்படுத்தி கொடுத்து விட்டு எங்களுக்கு இந்த இடத்தை கையகப்படுத்திக் கொள்ளலாம் என இந்த மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து 2 நாட்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கிராம மக்கள் இன்று காவல்துறை பாதுகாப்புடன் அதிகாரிகள் கிராமத்தை கையகப்படுத்த வந்த நிலையில் கிராம மக்கள் இரவு முழுவதும் தூங்காமலே சாலையில் அமர்ந்து தற்போது குழந்தைகளை வீட்டில் வைத்து பூட்டிவிட்டு சாலையில் அமர்ந்து அதிகாரிகளை உள்ளே விடாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தை 4 நாட்கள் கால அவகாசம் கிராம மக்கள் கேட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்த வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு கிராம மக்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருவது சற்று பரபரப்பாக ஏற்படுத்தியுள்ளது. எல்லாருக்கும் ஒரு மனசாட்சின்றது வேணும். நீங்களும் மனுஷங்க, நானும் மனுஷங்க தான். மக்களுக்காக தான் ஆட்சி. மக்கள் சேர்ந்து உருவாக்குறதா ஆட்சி. கொஞ்சமாச்சும் மக்களுக்கும் யோசிக்கணும். உங்க அதிகாரம் இருக்கட்டும், அதை நல்ல விதமா பயன்படுத்துங்க. என் பிள்ளைங்க இப்ப பசிக்குது, சாப்பாடு வேணும்னு சொல்லிச்சு வீட்டுக்குள்ள தனியா வச்சு பூட்டி வச்சுட்டு வந்திருக்கேன் சார். என்ன உத்தரவாதம் என் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க சார். ஸ்கூலுக்கு எப்படி அனுப்புவோம்? பிள்ளைகளை படிக்கவையும் சொல்றீங்க, எல்லாமே நீங்க தான் சொல்றீங்க. ஆனா அதுக்கான முயற்சி எங்களை எடுக்க விடுங்க. தூங்கி எந்திரிக்கல சார். நைட்டு 1 மணி வரைக்கும் உட்கார்ந்தே இருந்தோம். எப்ப வருவாங்கன்னு தெரியாது. உமாதேவி சின்னோடப்புல இருந்து எங்களுக்கான இடத்துக்கு காசு கொடுத்துட்டோம்ன்றதுக்காக விரட்டுறாங்க. ஆனா மாற்று இடம் கொடுத்து எங்களுக்கு இதுதான் இடம், நீங்க போய் உட்காருங்கன்னு கொடுக்கவே கிடையாது. நாங்க வீட்டுல எல்லா வீட்லயுமே சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க, தண்ணியை கட் பண்ணிட்டாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு பால் கூட இல்லாத நிலைமையில நாங்க உட்காந்துருக்கோம் சார். எங்களுக்கு நீதி கிடைக்காம நாங்க எந்திரிக்க மாட்டோம். நாங்க சாகுறோம். நீங்க போய் இடிங்க, எங்களுக்கு நீதி கண்டிப்பா கிடைச்சி ஆகணும் சார். அதிகாரி தரப்புல இருந்து
எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாது. என்னம்மா நாளைக்கு முடிய போற பிரச்சனை இன்னைக்கு வந்து என்கிட்ட சொல்ற, எந்த அதிகாரியை கேட்டாலும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க போற லெவல்ல கூட இல்ல சார். அது மேல இடத்துக்கு கொண்டு போனா அது திரும்பி கீழே எங்க கிட்டதான் அந்த எந்த ஒரு மனுவுமே மேல இடத்துக்கு போறதே கிடையாது சார். பிரிட்டிஷ்காரங்களுக்கு அப்புறம் இதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ரெண்டு முறை வந்து எங்களோட இடத்த வந்து அரசாங்கம் எடுத்திருக்காங்க. எங்களோட விளைநிலை எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. எல்லாத்தையுமே நாங்க விட்டுட்டோம். நாங்க வாழ்வாதாரம் வாழ்றதுக்கு தான் இந்த வீடு இருந்துச்சு. இந்த வீடுகளை எடுக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 2009 எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. 2009 எஸ்டிமேட் போட்டு எங்களுக்கு 2013 அரசு சட்டத்தை ஃபாலோ பண்ணியும் அதுக்கப்புறம் எங்களுக்கு வாழ்வாதாரம் எங்களுக்கு இங்க இருந்து எடுத்தா நாங்க போறதுக்கு எங்களுக்கு வீடு வாசல் வேணும். 3 சென்ட்ல கட்டி கொடுக்கணும். எங்களுக்கு அப்படி கட்டி கொடுக்காம நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம்னு நேற்று தகவல் சொன்னோம். நாங்க போய் முறையா எங்களோட உரிமையை கேட்டுக்கிறதுக்கு அத்துமீறி இன்னைக்கு இதுல 100-200 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கிறதுனால இவங்க எங்களை அத்துமீறி இன்னைக்கு வெளியேற்ற வந்திருக்காங்க.